முதல் முறையாக நான் இந்த பெண்குயினுடைய வாழ்வியலை நான் கேட்கிறேன். எனக்கு அப்படியே காட்சி அப்படியே விரியுது. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கும் பெண்குயின் பார்க்க வேண்டும் ஆசை. அண்டார்டிகாவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இன்னும் ஏற்படவில்லை. கண்டிப்பாக போகணுன்னு நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் பெண்குயினை போய் பார்க்குறதுக்கு ஒரு அருகாமை இடம் 2-3 இருக்குது. அதில் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் கீழே ஒரு ஐலண்ட் ஒன்று இருக்குது. ஒரு தீவு ஒட்டிய போல் ஒரு பிலிப்ஸ் ஐலண்ட் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திற்கு நானும் 2 நண்பர்களும் அங்கே போயிருந்தோம். அப்போ போயிரும்போது எனக்கு கற்பனை எல்லாம் சார்லி சாப்ளின் போன்ற ஒரு பெண்குயின், இங்கே எல்லாம் பெண்குயின் வரும்னு சொல்லி, அதுவும் $70 $80 வேறு பணம், ரொம்ப விலை கூட. நாங்கள்லாம் ஒரு வரிசை கட்டி உட்கார வச்சுருக்காங்க. இரவு 10 மணிக்கு மேலே தான் வரும் அப்படின்ட்டு ஒரு 150-200 பேர் உட்காந்துருக்கோம். இல்லை, ஒரு 250 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மனசெல்லாம் கற்பனை தடன்னு வரும் அப்படியே. ஏன்னா நம்ம பார்த்துருக்கிற பல தொலைக்காட்சிகளில் பார்த்தது, அப்புறம் எப்படி நடக்கும் எப்படி, ஏன்னா பெண்குயினை ரசிக்காதவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி ஆசையோடு எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கோம். நல்ல குளிரான இடம், எல்லாம் குளிர் ஆடைகள் போட்டுட்டு ஒரு -3-4 இருக்கும்னு நினைக்கிறேன். காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஆச்சரியம், எப்படி இங்கே வரும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நிச்சயமாக ஏமாற்ற மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் எப்படி வருங்கிறாங்களேன்ட்டு எல்லோரும் ஒரு கேலரி மாதிரி போட்டிருக்காங்க. இதை விட ஒரு கொஞ்சம் உயரமான இடத்துல அப்படி உட்காந்துருக்கோம். 9:30 மணி 10 மணியிலிருந்து அறிவிப்புகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் 20 நிமிடங்களில் வந்துடுவாங்க, இன்னும் 35 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. என்னடா நடக்குது இங்கே? எப்படி வரும்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, அங்கே அண்டார்டிகாவினுடைய ஒட்டிய தீவுகளிலிருந்து மெல்போர்னுக்கு வரக்கூடிய அந்த ஆஸ்திரேலியாவினுடைய கடை இடத்திற்கு இரவில் மட்டும் செல்லக்கூடிய பெண்குயின்கள் இருக்கின்றன. அதனுடைய முதுகில் ஜிபிஎஸ் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த எங்கே நகர்ந்து வருது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பது போல் சார்லி சாப்ளினோ இல்லை அவருடைய சின்னத்தம்பி அளவுக்குலாம் வரல. 1/2 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பெண்குயில்கள் ஏராளமாக உள்ள ஓடியது. ஒரே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க, அது வெளிச்சத்தில் திரும்பி விடக்கூடாது என்று. அவை கரைக்கு வந்த உடனே பளிர்னு வெளிச்சத்தை போட்ட உடனே அவை எல்லாம் பார்க்கறதுக்கு நம் காலுக்கு அடியில் உள்ள அந்த கேலரி மாதிரி இடத்துல உள்ளே அந்த பக்கம் வாகனங்களை நிறுத்தியிருக்கிறோம். அப்புறம் அறிவிக்கிறான், வாகனங்களை யாரும் டக்குன்னு எடுக்காதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அவை திரும்பவும் திரும்பிடும், அது வரைக்கும், ஏன்னா வாகனங்களுக்கு அடியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று. ஸோ அப்படி பார்த்த பெண்குயினில் அடுத்த முறை பார்க்கும்போது தூவி கொண்ட பெண்குயில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், கூழாங்கல்லுடன் கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. அதே போல் ஆர்டிக்கில் ஆர்டிக் துருவத்தில், இங்கே அண்டார்டிகாவில் பெண்குயின் மாதிரி ஆர்டிக் துருவத்தில் இருக்கக்கூடிய மிக மிக அழகிய பறவை பஃபின்ஸ் அப்படிம்பாங்க. அந்த பஃபின்ஸ் இன்றைக்கு பார்க்கணுன்னா அது ஒரு சில இடங்களில் மிக அதிகமாக இருக்கிற இடம் ஐஸ்லாந்து. நான் ஒரு பயண விரும்பி, எங்கே போனாலும் சுற்றிக்கிட்டே இருக்கணுன்ட்டு பஃபின் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஐஸ்லாந்து போனேன். ஐஸ்லாந்தின் ஆர்டிக் ஓரம், ஆர்டிக் சீ இருக்குது, ஆர்டிக் கடல், அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஐஸ்லாந்தினுடைய வட கடற்கரைக்கு அங்கே அதனுடைய தலைநகரம் ரஜோவிக் அப்படிங்கிற இடம். ரஜோவிக்கில் மட்டுமே 1.25 லட்சம், மொத்தமே அங்கே 2.5 லட்சமாக என்னமோ தான் மக்கள் தொகை. அந்த ரஜோவிக்குங்கிற இடத்துலையே 1.25 லட்சம் மக்கள் இருக்காங்க. மீதி சுற்றி இருக்க எல்லாம் சேர்ந்து ஒரு 70,000 மக்கள் தான் இருக்காங்க. ஒரு பெரிய நிலப்பரப்பு, இங்கிலாந்தை விட பெரிய இடம் அந்த ஐஸ்லாந்து. ஆனால் ஐஸ்லாந்தில் இன்றைக்கும் பெண்குயினை பார்க்கணுன்னு எப்படி நம்ம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி அந்த பஃபின் பறவையை பார்க்க வேண்டும் என்று. அது மிக மிக குளிரான பகுதி. இருந்தாலும் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு, ஒரு காரை வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கொண்டு ஒரு 1000-1200 கிலோமீட்டர் குறுக்க மலையும் தாழ்மா போய் அங்கே போய் பார்த்தா அங்கேயும் எழுதியிருக்கிறார்கள், இவர் சொன்ன அதே இதை தான், பஃபின் குறைந்து கொண்டிருக்கிறது. இதே கிளைமேட் சேஞ்சினால், இதே மாதிரி அங்கே ஆர்டிக் உருகுவதனால பஃபின்ஸ் பெரும்பாலும் தண்ணிக்குள்ளே இருக்கிறது, கொஞ்ச நேரம் தான் கரைக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் வந்துக்கிட்டு இருக்கு. மிக மிக குறைவாக, அதுவும் இவ்வளோண்டு சின்ன பறவை தான், அவ்வளோ அழகாக ஒரு பூப்பந்தினுடைய பெரிய பூப்பந்து போல் இருக்கக்கூடிய ஒரு பறவை இனம். ஒரு முட்டை $1000 விற்று கொண்டிருக்கானுங்க. அது இன்னொரு சோகம். இங்கிலாந்தில் அப்போ அவங்க உள்ள பூந்தப்பெல்லாம் வழக்கம் போல் இந்த காண்டாமிருக கொம்பு இதுக்கெல்லாம் ஆண்மை பெருக்கி இருக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஓடுது இல்லையா, அதே மாதிரி பஃபினுடைய முட்டைக்கு பெரிய இதுன்னு சொல்லி நிறையா அதை அழித்திருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் ஒரு பக்கம், ஒரு வலி ஒரு பக்கம். இந்த தலைப்பே
ஒரு கவித்துவமான தலைப்பு. நான் அந்த சோறு புத்தகம் அழைப்பிதழ் வரும் பொழுது தான் இந்த தலைப்பை நான் பார்த்தேன். இந்த தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ இதாச்சா, எப்படி யோசிச்சிருக்காங்க நூலாசிரியர் வந்து மூலப்பத்திரம் அப்படிங்கிற சொல் வந்து. அதான் கோவை சதாசிவம் அவர்களும் மிக அழகாக சொன்னாங்க. நம்ம மறந்துட்டோம், பூமியினுடைய மூலத்தை நாம் மறந்துருக்கிறோம், எத்தனை விஷயத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து போய் தான் வந்து இன்றைக்கி அத்தனை அட்டூழியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வரலாற்றாளர்கள், அறிவியலாளர்கள் எல்லாருடைய கருதுகோள்படி பூமியின் கடைசி காலத்திற்கு வந்திருப்பது போல ஒரு உணர்வைத்தான் தொடர்ச்சியாக எல்லாரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அதை மறுக்கிறாங்க, அறிவியல் ரீதியாகவும் மறுக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானவருடைய கூற்று வந்து நம்ம பிழைகள் கூடிக்கொண்டே சென்று இறுதி காலத்துக்கு நோக்கி போகிறோம் என பல தரவுகளோடு நிறுவுகிறார்கள். அதில் வந்து மிக மிக முக்கியமாக நடக்கக்கூடிய சிக்கல்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் உணவு அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் விரித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. விளாடிமிர் ஸ்மில் என்று நினைக்கிறேன், சரியாக அந்த பெயரை தேடினா அதுக்குள்ளே எனக்கு கிடைக்கல. விளாடிமிர் ஸ்மில், அதாவது ஹவு டு ஃபீட் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை இணையத்தில் பெருசாக எழுதியிருந்தாங்க, நல்லா இருக்குது, வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கி படித்தேன். அதில் ஒரு சாப்டரில் உள்ள வரிசையில் ஒரு கேள்விகள் நல்லா இருந்தது. அவர் எழுதியிருக்கிறது வந்து எத்தனையோ உணவுகள் இருக்குது, ஒரு பக்கம் சாப்பாடு இருக்குது, ஒரு பக்கம் பஞ்சம் இருக்கிறது, ஒரு பக்கம் நிறைந்து வழிகிறது, இன்னொரு பக்கம் பகிர்தல் இல்லாமல் பட்டினியிலும் பஞ்சத்திலும் இருக்காங்க. இது எப்படி நிறுவுவது என்பதை பல தரவுகளோடு அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அதில் ஆனால் ஒரு சாப்டர் என்ன எழுதுகிறாரு அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எத்தனையோ பயிர்கள் இருக்குது, கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாரு ஒரு 2 லட்சம் தாவர பயிர்கள் நம்மளுடைய உணவில் சாப்பிடக்கூடிய பயிர்களாக இருக்குது. அதில் ஒரு 3000 பயிராவது வந்து டொமஸ்டிசைஸ் பண்ணதுக்கான வாய்ப்புள்ள பண்ண பயிர்கள் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் வெறும் ஒரு 12-13 பயிர்களை தான் ஸ்டேபிள் ஃபுட்டாக, வெஜிடேரியன் செக்ஷனில் இந்த ஒரு 12-13 பயிர் நம்ம சாப்பிடக்கூடிய சோளமாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், இது மாதிரி சிறுதானியங்களோ இல்லை அரிசி, கோதுமை இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நிற்கிறது வந்து கோதுமையும் அரிசியும். இந்த ரெண்டும் வந்து தான் நிற்குது. அவர் வந்து இந்த மாதிரி டொமஸ்டிசைஸ்டு கிராப்ஸை பற்றி அவர் எழுதுகிறார். டொமஸ்டிசைஸ்டு அனிமல்ஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அது நம்ம மனிதன் தன்னுடைய வாழ்வியலுக்காக வந்து ஒரு டொமஸ்டிசைஸ் பண்ணி கொண்டு வந்தது. எத்தனையோ விவசாயத்துக்கு பயன்பட்டது, உணவாக பயன்பட்ட விலங்குகள், அது ஒரு பக்கம் இருக்குது. தாவரங்களில் இந்த டொமஸ்டிசைஸ் பண்ணப்பட்ட இதில் தலையாய தாவரங்கள் வந்து அரிசியும் கோதுமையும். இந்த டொமஸ்டிசைஸ் பண்ணப்பட்டதுனால ஏற்பட்ட விளைவு என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப அதில் பிடிச்சிருந்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு அது மனிதன் தனக்கான ஒரு உணவாக ஆக்கி தன் சுவைக்கும் தன் பசிக்கும் தன்னுடைய வாழ்வுக்கு வசதியாக அதை டொமஸ்டிசைஸ் பண்ணதில் அத்தனையும் இனிப்பாகிறது அப்படின்னு எழுதுகிறார். எல்லா பயிரினங்களும், எல்லா பழங்களும், எல்லா தாவரங்களும், எல்லா புட்களும், இதெல்லாம் புட்குடும்பம் தானே, நெல்லாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், இதெல்லாம் இயல்பாக விளைந்த போது பல சுவைகளோடு இருந்தது. பல சுவைகளில் பிரதானமாக கசப்பும் துவர்ப்பும் கலந்து இருந்தது. டொமஸ்டிசைஸ் பண்ண அது இனிப்பாக மாறி ரொம்ப ரொம்ப குளுக்கோஸ் அதிக கண்டென்ட் உள்ள ஒரு விஷயமாக வந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நோய் கூட்டம் பெரிய அளவில் கூடுனதுக்கான மிகப்பெரிய காரணம். சோறு என்கிற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே பெரும்பாலான நவீன மருத்துவர்கள், எங்களை போன்ற மருத்துவர்களும் நிறைய கொஞ்சம் அச்சத்தோடையே பார்க்கக்கூடிய காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அது உண்மை. ஏன்னா வந்து அரிசி இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு உணவில் ஸ்டேபிள் ஃபுட்டில் ஒன்று. ஆனால் கடந்த ஒரு 60-70 வருஷமாக, இன்னும் 100 வருஷம் வச்சுக்கலாம், இன்னொரு 60-70 வருஷங்கிறது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும், மிக தொடர்ச்சியாக பல நோய் கூட்டங்களுக்கு காரணியாக இந்த வெள்ளைச்சோறு அமைந்திருக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கு. அப்போல்லாம் செய்யாத நோயவா இப்போ கொடுத்துருச்சு, இது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வேலை. அன்றைக்கெல்லாம் எல்லோரும் 4 வேளையும் சோறு தானையாக சாப்பிட்டாங்க. அன்றைக்கெல்லாம் சக்கரை வியாதி வரல, இன்றைக்கி வந்து சோறு சாப்பிட்டா வந்துடும் ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சாமானியன் பல பேரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் அன்னைக்கு சாப்பிட்ட சோறு வேறு, இன்றைக்கி சாப்பிட்ட சோறு வேறுங்கிறத தான் சோறு புத்தகம் நிறைய இடத்தில் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறது. அவங்க வந்து வெறுமன தட்டையாக இந்த நூலை அணுகலை. நான் அந்த புத்தகத்தை மிக ரசித்து படித்தேன். நான் வந்து
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மாதம் 2023 ஒரு 25 கட்டுரை அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே எனக்கு அனுப்பிட்டாங்க. நான் 100 எழுதியிருக்கிறேன், இதுக்கு நீங்கள் வந்து வாழ்த்துறை அனுப்பணும், அணிந்துரை அனுப்பணும் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நானும் கொஞ்ச நாள் மறந்துட்டேன், அவங்களும் கேட்கல, அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் அவங்க ஒரு ஜூலை 24 போல் திரும்ப ஒரு நினைவூட்டல் பண்ணாங்க. ஒரு எதிர்பாராத குடும்ப சூழலில் நடைபெற்ற ஒரு காரணத்தினால கொஞ்சம் தாமதித்து விட்டுச்சு. இன்னும் 10-12 கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், அதை இணைத்து அனுப்புகிறேன் அப்படின்னு அவங்க எழுதும்போது நவம்பர் 2024 நவம்பர் மாதம் ஒரு கடிதம் வருது. நான் இன்றைக்கு தான் முதலில் லீலா அம்மாவை பார்க்கிறேன். இதுவரைக்கும் பதிலாக அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் அவங்க எழுதினப்போ 2வது பண்ணப்போ தான் அப்போவுமே அனுப்பியிருந்தாங்களே அப்படின்னு எடுத்து நான் அதை திரும்பவும் முழுக்க வாசித்தேன். அப்புறம் நவம்பரில் அதை எழுதி அந்த கட்டுரை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிப்ரவரி ஒரு மார்ச் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ திரும்பவும் எனக்கு நினைவூட்டல் பண்ணாங்க. தாமதமே இல்லை. பொதுவாக நூல் அணிந்துரை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா முழுமையாக படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிக்கலாயிரும். பல வேலைகளில் இருக்கிறதுனால தாமதப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் சோறு புத்தகத்தை நான் 2 தடவை படிச்சிட்டேன். அது ஆச்சரியமாக எனக்கு அமைஞ்சது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒட்டிய, நான் பேசி கொண்டிருக்கிற விஷயத்தை ஒட்டிய, எனக்கு நிறைய தரவுகள் கொடுத்த புத்தகமாக நான் அந்த சோறு நூலை பார்க்கிறேன். நிறைய அதில் வந்து அவங்க ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதை தான் உட்கார்ந்தும்போது கூட எடுத்து பார்த்தேன். 27 வகையான அருந்துதலை அவங்க எழுதியிருக்காங்க. தமிழ் நூலில் ஒரு சாதாரணமாக நம்ம தர்க்கங்கள் பண்ணும்போது சொல்லுவோம், மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு, அது பாடல் எல்லாம் அருந்துதல் அதுதான் அற்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாப்பாடை அருந்துதல் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த அருந்துதல் மாதிரி 26 வகை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் 2 சொல்லை ஒரே எண்ணுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. நான் அதை 27ன்னு எடுத்துக்கிறேன். 27 வகையில் அவர்கள் வந்து தூய்த்தல், மாந்தல், அப்படி நிறைய வார்த்தைகளை வந்து தமிழ் மூல நூல்களிலிருந்து எடுத்து இப்படியெல்லாம் ஒரு உணவை சாப்பிடணும். ஒரு மருத்துவனாக நான் யோசிக்கும்போது ஒரு உணவை இப்படியெல்லாம் சாப்பிட்றதில்லை. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் விழுங்குதல். கபக்குன்னு விழுங்குறோம். ஆனால் 27 விழுங்குதல் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் விழுங்குதல்லாம் நிறைய நடக்குது. அசை போடுதல் கூட அதில் இருக்குது. மாடு தான் அசையலை, நம்மளும் சில உணவை அசைத்து சாப்பிடணும். சில விஷயத்தை வந்து அருந்தி நீராக சாப்பிட்றது மாதிரி, நாவில் நக்கி சாப்பிடுதல், நீரில் உறிஞ்சி சாப்பிட்றோம் இல்லையா, அது ஒரு இதை போடுறாங்க. இப்படி அத்தனைக்கும் இலக்கியத்திலிருந்து தரவுகள் எடுத்து அதை எழுதியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அத்தனையும் வந்து வேகமாக விழுங்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சுட்டோம். ஆனால் இந்த 27 வகையில் நம்ம சாப்பிட்டா நம்மளுடைய மெட்டபாலிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக வேறுபட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம உணவின் ஒரு ஒரு டைஜஷன் ஆரம்பிக்கிற இடம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி குடல்லையோ சிறுகுடல் இல்லை, வாய் உமிழ்நீரில் ஆரம்பிச்சிருது. உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த சலைவரி அமைலேஸ் கரெக்டாக வேலை செஞ்சால் தான் அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை அப்படி கூறுகளாக உடைச்சி அந்த அமைலேஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து அமைலோஸ் அப்படின்னு நம்ம சாப்பிட்ற அரிசியில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து அமைலோஸ். அந்த அமைலேஸ் உடைக்க ஆரம்பிச்சிடும், வாயிலே உடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வாயில் உடைக்க முடியாத ஒரு சோறு கைக்குத்தல் அரிசி. கைக்குத்தலாக இருந்ததுன்னா பல் கடித்து அதை அரைச்சி நீங்கள் மெல்ல முடியாது, அதை மென்னுக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் அது ஒரு உடைச்சி அது முழு மாவு ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து உணவு குழலுக்கு வந்து இறப்பைக்கு வந்துடும். அதே வெள்ளை பச்சை பட்டை தீட்டுன்னு ஒரு அரிசியாக இருந்ததுன்னா பல் கடித்த உடனே அந்த அமைலோஸ் வந்து அந்த சலைவரி அமைலோஸால் அங்கே அப்சார்ப்ஷன் கூட ஆரம்பிச்சு. இதுதான் அதில் உள்ள நொறுங்க தின்றால் 100 வயது. அந்த வார்த்தையை பல வகையில் அது எதுக்காக சொன்னாங்கன்னு கூட தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். ஒரு நொறுக்கி பற்களால் கடித்து அதை வந்து மெல்ல சவைச்சு அந்த உமிழ்நீரோடு கலந்து உள்ளே போகும்போது அதனுடைய மெட்டபாலிசம் ரேட்டில் மாறும். ஸோ ஒரு உணவை அது அதனுடைய ஸ்ட்ரக்சரில் அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் வந்து பிற சுவைகள் கலந்து இருக்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் மாறுபடும். ரொம்பலாம் மாறுபடாது, கொஞ்சம் மாறுபடும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காலையிலையும் மதியமும் இரவும் கொஞ்சம் மாறி அது லோ கிளைசமிக்காக இருந்ததுன்னா அது சர்க்கரை வியாதி மட்டும் இல்லை, இரத்த கொதிப்பு மட்டுமல்ல, புற்றுநோய் மட்டுமல்ல, உடல் எடை குறைப்பு வரைக்கும் அத்தனைக்கும் பயன்படுகிறது என்பதுதான் இன்றைய அறிவியலுடைய மிக மிக ஆணித்தரமாக நிரூபித்து சொன்ன ஒரு விஷயம். அப்போ ஒரு சோறு என்கிற இந்த நூலில் அவங்க பட்டியலிடுறாங்க எத்தனை. நெல் ஜெயராமன் ஐயா பதிந்து வைத்த 1,40,000
இங்கே நம்ம ஊரில் வந்து 140 வகை, நெல் ஜெயராமன் ஐயா வந்து 140 வகையை வந்து அதனோட பாரம்பரிய அரிசியை அவங்க பதிவு செய்து வைத்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் கிளாட் ஆல்வாரிஸ் எழுதியது வந்து 1,70,000 ரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அரிசி, அதை இந்த நூல் வந்து பட்டியலிட்டு கொடுக்குறாங்க. இவ்வளோ நூல் இவ்வளோ அரிசி இருந்ததுன்னு. எங்கே போச்சு அதெல்லாம்? இப்போ ஒரு விபத்து பார்த்தோமே, பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வந்து அந்த தேர் இழுக்கும் போது அந்த ஆலயத்தில் அந்த ஜெகநாதர் அப்படிங்கிற அந்த கோயிலில் தினம் வந்து அவங்க வந்து படையலுக்கு, சாமிக்கு படையலுக்கு வந்து அன்றைக்கு பயிராகி வந்த ஒரு அரிசியில் வச்ச அந்த நெல்லில் தான் அவங்க சமையல் செஞ்சுருக்காங்க, சாமிக்கு பிரசாதம் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த இடத்துல சுற்றி 365 வகை இருந்திருக்கு. 365 டிஃப்ரெண்ட் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இதையும் ஒரு கிளாட் ஆல்வாரிஸ் அன்னைக்கு வந்து எழுதியிருக்கார். ஸோ இப்படி வேறுபட்டு பல அரிசி நம்ம ஊரில் இருந்திருக்கு. அந்த விளாடிமிர் ஸ்மில் சொல்கிறத பார்க்கும்போது இவ்வளவு ரகங்கள் இருக்கும்போது இந்த தேர்வை யார் செய்தார்கள்? எதுக்கு நான் வரேன் அப்படின்னா, அவங்க வந்து சோறு புக்கு மட்டும் எழுதலை, சோறு அப்படின்னு போட்டு டிவைடட் பை கரெக்டாகவே எழுதியிருக்காங்க. உணவு அரசியல் தலைப்பு வந்து வெறும் சோறை பற்றி பேசுகிற விஷயம் இல்லை. ஒவ்வொரு கட்டுரைக்கு பின்னாடியும் டக்குன்னு அந்த பொலிட்டிக்கல் நோட் வந்து உள்ளே வந்து விழுது. அதுக்குள்ளே ஒரு சில கேள்விகளை எழுப்புகிறாங்க. நீரிழிவும் உணவுன்னு ஒரு சாப்டர் இருக்குது, நீரிழிவும் உணவுன்னு நினைக்கிறேன். அந்த சாப்டர்லேயே அவங்க நேரடியாக அவங்க என்ன சொல்ல வர போகிறாங்க அப்படின்னு நான் வேகமாக அந்த புக்கை படிக்கிறேன், அந்த கட்டுரையை படிக்கிறேன். அவங்க சில கேள்விகளோடு அதை கடந்து அடுத்த கட்டுரைக்குள்ளே போகிறாங்க. வெறும் இது வந்து மருந்து வச்சு மட்டும், இல்லை ஒரு இன்சுலின் ஊசியை போட்டு மட்டும் கடந்துட முடியாது, உணவில் மிக மிக கவனம் வேணும். ஏன் அந்த கவனத்தை கொடுக்க மறுக்கிறார்கள், அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதிய பிருந்தா சாரதி அவரும் ஒரு இது எழுதுகிறார். ஒவ்வொரு அரிசியின் பெயரும் இறைவனுடைய பெயர் உன்னுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரிசிக்கும் மேலேயும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய பெயர் பொறிக்கப்படக்கூடிய காலம் வரும்னு ஒரு விஷயத்தை அவர்கள் அதில் குறிப்பிட்டு அந்த அணிந்துரையில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நூல் வந்து வெறுமன ஒரு தட்டையாக சோறை பற்றி வெரைட்டியாக சோறை பற்றி பேசுகிற புத்தகம் இல்லை. சோறு பற்றி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சொல்லி அதுக்கு பின்னாடி ஊடாக இருக்கக்கூடிய அரசியலையும் கோடிட்டு காட்டி எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெளியிட போகிறோன்னு சொல்லி இவங்க நான் முதல் ரூமில் உட்காந்து நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கூட அம்மா சொல்கிறாங்க, 107-8 கட்டுரை சேர்க்கணும், விட்டு போச்சு. ஏன்னா அது நிறைவு வராது. ஏனென்றால் ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு படைப்பாளிக்கு அதை தாண்டி ஐயோ இதில் ஒரு 7-8 விஷயங்கள் விட்டு போச்சேன்னு எல்லாருக்கும் இருக்கும். பிருந்தா வந்து அங்கே அவருடைய நண்பர்கிட்ட பேசிட்டு, கவிக்கோட இவ்வளோட முடியாது, இது தொடரும், இன்னும் கொஞ்சம் அதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு படைப்பாளிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உணவில். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில வரலாற்றுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க. சோறு என்கிற சொல்லிலேயே ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. அது அந்த கட்டுரையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். நான் ஏதோ ஒரு உரையில் கூட அதை குறிப்பிட்டு விட்டேன், ஆல்ரெடி பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன். அந்த புத்தகம் வெளியே வரல, ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காங்கன்னே நான் பேசினேன். நம்ம வந்து சோறு என்கிற சொல்லுக்கும் சமூக படிக்கட்டில் அந்த வார்த்தைக்கும் எவ்வளவு ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்ம வந்து சோறுன்னு சொல்லாமல் சாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. சாதம் என்கிற சொல் வந்து சோறுக்கு உள்ளது கிடையாது. பிரசாதம், அதிலிருந்து ஒரு சாதம்னு வச்சு நம்மெல்லாம் சாதம் போடு, சாதம் சாப்பிடுவோமான்னு சொல்கிறோம். ஆனால் அடிப்படையில் சோறு தான் நம்மளுடைய அடிப்படையான சொல். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, மேட்டுக்குடி மக்களுக்கான உணவாக சோறு இருந்து விளிம்பு நிலை மக்களுக்கான உணவாக அவர்கள் அறுத்தது போக மானாவாரியாக நிலம் இருக்கும்போது சிறுதானியத்தை பயிரிட்டு நீ எடுத்துக்கோ, சோறு உனக்கு வந்து என்றைக்கோ தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்றால் நான் படியளந்தால்தான் ஆண்டை வந்து கீழே இருக்கக்கூடிய வர்க்கத்திற்கு கொடுப்பார்கள் என்கிற ஒரு சூழல் இருந்தப்ப சோத்துக்கு வழியில்லாத நாய் என்ற ஒரு சொல்லாடல் இன்றைக்கும் நம்ம ஊரில் உண்டு. அந்த வார்த்தை சோத்துக்கு வழி இல்லாத நாய் என்கிற சொல் வந்து எவ்வளவு வலி தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை அதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பின்னாடி சோறு என்பது என்னமோ ஒரு உயர்குடியில் இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதையும் சாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல். இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக இந்த நூல் விவரித்து எழுதியிருக்கிறது. வாழ்த்துக்கள் லீலா அவர்களே. இப்படியான பதிவுகள் தான் நம் சமூகத்திற்கு
இப்போ நம்ம கவிக்கோவுடைய இதை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமாக பார்த்தோம். ஒரு டாக்குமெண்டேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். பல நேரங்களில் தமிழ் சமூகம் தவறவிட்ட விஷயங்கள் வந்து டாக்குமெண்டேஷன். உள்ளது உள்ளபடி சொல்லாமல் போனதும் ஒரு வகையில் தவறு. ஊமித்து உயர்த்து சொன்ன விஷயங்களை அடுத்தடுத்த நபர்கள் அதை ஆவணப்படுத்தும் போது அதை சொல்லாமல் போனதும் சில தவறுகள். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த நூல் வந்து இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு ஒன்றை ஆவணப்படுத்தி மிக தெளிவாக ஒரு நூலாக்கி இருப்பது வரக்கூடிய எதிர்கால மக்கள் வந்து படிக்கும்போது, அந்த நூலை படிக்கும்போது அதற்கு பின்னப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூலிலை போலான ஒரு அரசியலை இந்த புத்தகம் வந்து மிக அழகாக சொல்லும். அதற்காக அவர்கள் நிறைய மெனக்கெட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேரடியாக அது வந்து பண்டைய இலக்கியங்கள் சொன்ன அடிசல் கும்மாயம் அப்படி சொன்னதோ, இல்லை காணவன் அந்த பாடல் மறந்துட்ட கடைசி ஒரு சிறுகுடி பகிர்ந்து என்று முடியும் அந்த பாடல். அந்த வரியை அவங்க எழுதுகிறாங்க. அதில் வந்து ஒரு மன்னன் வந்து அவனுக்கு கிடைக்கிற உணவை எப்படி பகிர்ந்து கொடுத்தான். மன்னன் மட்டும் பகிர்ந்து கொடுக்கல, ஒரு ஏழை குடியானவன் ஒரு மானை வந்து முழவு மான் நினைக்கிறேன்ல, முழவு மானை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டான்னு எழுதலை, எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டார்கள் என்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த பகிர்தல் தானே இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. அந்த பகிர்தல்ங்கிற வார்த்தையை நினைத்து பார்க்கும்போது ஒரு அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு, அமெரிக்காவில் ஒரே ஒரு நாள் நட்சத்திர விடுதிகளில் வீணாக்கப்படக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, பஃபே சாப்பிட்றாங்க, 100 சாப்பாடு இருக்கும், 100 சாப்பாடில் ஏதோ ஒரு 5 அல்லது 10% சாப்பிடுவாங்க, மீதி 95% கொட்டுறாங்க இல்லையா. அந்த ஒரு நாள் அமெரிக்காவில் கொட்டப்படக்கூடிய ஒரு உணவு சப்சஹாரன் நாடுகள், சஹாரா பாலைவனத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய 23 நாடுகளின் ஒரு வருட உணவு தேவைக்கு கொடுக்கிறது என்றலாம். இந்த விவரத்தை படித்தேன்னா எப்படி வலிக்குது நமக்கு. ஆனந்த விடலே ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடவை ஒரு கதை படிக்கும்போது ஞாபகம் இருக்குது. ஒரு பருக்கையினுடைய இதை ஒரு கவிஞர் ஏதோ எழுதியிருப்பார் நினைக்கிறேன். ஒரு பருக்கை விழுந்துரும் வெளியே, அவங்க அப்பா வந்து அதை கீழே போடாதரா எடுத்துரு சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு பருக்கை தான். அந்த பருக்கைக்கு பின்னாடி உன் தட்டில் இந்த பருக்கை சோறு பருக்கை ஒரு தட்டுக்கு வருதுன்னு அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது. எங்கேயோ ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய தாலி முதற்கொண்டு அடகு வைத்து அதற்கு வந்து அந்த அரிசியை வந்து பயிராக்குவதற்காக அந்த விதை நெல்லை வாங்கி அதை பயிராக்கி அதுக்கப்புறம் எத்தனையோ கடன்பட்டு கஷ்டப்பட்டு அதை வந்து சாகுபடி பண்ணி அதை மிக கைகட்டி வணிகருக்கு விற்று, வாயடைத்து வணிகருக்கு விற்று, அப்புறம் அந்த வணிகர் அதை வந்து இன்னொரு வணிகருக்கு கொடுத்து, அது கடை வீதிக்கு வந்து, கடையிலிருந்து சிறு கடைக்கு வந்து, அங்கிருந்து உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் வாங்கி கொண்டு வந்து அதை அம்மா வந்து அதில் அலசி சோறாக்கி, எத்தனை பேருடைய வேலை இருக்கிறது. இவையெல்லாம் கடந்து வந்த ஒரு பருக்கியை நீ போய் கீழே போட்டேன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு அந்த கதையை எழுதியிருக்கும். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. நான் 30 வருஷம் முன்னாடியே 35 வருஷம் முன்னாடி படித்தது எங்கள் அம்மா எனக்கு காமிச்சதை படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போது ஒரு சின்ன விஷயத்தை வீணாக்குவது இன்றைக்கி எவ்வளோ வீணாக்குறாங்க. அந்த வீணாக்குற விஷயம், நான் ஒரு முறை என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறேன். அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு சிரப், இதே மாதிரி ஒரு சிரப் மாதிரி ஒரு இதை கொடுத்தாங்க. டாக்டர் இது ஒரு பழச்சாறு, இது குடிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஊத்தட்டா அப்படின்னாங்க. என்ன பழம் அப்படின்னா, அப்போ இது வந்து கோக்கம்னு பேர், இது குடம்புளின்னு நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா, அந்த குடம்புளியுடைய சாறு. இது இந்த ஊரில் இந்த மலபார் ஏரியான்னு சொல்லலாம், கொங்கன் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ் அது. இது நல்லா மிகச்சிறப்பானது. எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு ஆசை குடிச்சு பார்க்கணுன்னு. அவங்க உடனே டக்குன்னு அந்த ஒரு பாட்டிலில் கொடுத்தாங்க. கடகடன்னு குடித்தேன். ஒரு நல்ல வழக்கம் போல் வேகமாக குடிச்சிட்டு அதை வச்சுட்டேன் அந்த பாட்டில் கீழே அந்த டம்ளாரினுடைய ஒரு 2 ml அல்லது 3 ml வந்து அதில் ஒட்டியிருக்கும். அப்படி கீழே வச்சுட்டேன். கொஞ்சம் போல தான் இருந்து மீதி வச்சுட்டு அது பேச்சு உரையாடல் சுவாரஸ்யம் போயிட்டுருக்கு. அந்த அம்மா வந்து வயசான பெண்மணி, அவங்க வந்து என்கிட்ட வந்து டாக்டர் குடிச்சிட்டிங்களா? குடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை கொஞ்சம் மீதி இருக்குது அப்படின்னு. இல்லைங்க குடிச்சிட்டேன் அப்படின்னு. பாருங்கள் ஒரு இடத்துல இப்படி காமிச்சேன். இல்லை போதும் அப்படின்னேன். போதும்னு சொல்லாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டு தானே ஊற்றுனேன். எவ்வளோ ஊற்றணும்னு சொன்னேன். நீங்கள் எப்படி இவ்வளோன்னு மீதி வைக்கலாம்? என்னடா இப்படி கேட்குறாங்க. இது நடந்து ஒரு 20 வருஷம் இருக்கும். உடனே எடுத்து நான் எதுக்கு 9க்கு அப்படின்னு சொல்லி வேகமாக ஊற்றி கொடுத்தேன். உடனே அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் அது ஒரு கனி, ஒரு பழம், அது ஒரு பர்பஸ்க்காக வந்து ஒரு சார் எடுத்து இப்படி வந்திருக்கு, தயவுசெய்து இப்படிலாம் வீணாக்காதீங்க. நான் மருத்துவமனை அவங்கள பார்க்க தான் போயிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த அம்மா வந்து மகாத்மா காந்தியோட கொள்ளு பேத்தி. எனக்கு வந்து அதை
நான் மறக்கவே மாட்டேன். என் பிள்ளைகள்கிட்ட, என் நண்பர்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருப்பேன், எவ்வளவு தேவையோ அதுக்கு மாதிரி எடுத்துக்குவோம், ஒரு சொட்டை கூட வீணாக்க வேண்டாம் நம்ம. அது எதுக்கு? அது ஒரு பெரிய படிப்பனை. அந்த அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு படிப்பனை. எங்கள் அம்மா பருக்கைக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த அம்மா எனக்கு இதில் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ உணவு மிக மிக நுட்பமான பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒன்று. அதை பகிர்தலாக இருக்கட்டும், அதை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதா இருக்கட்டும், அதை பகிர்ந்து கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கிற பல அரசியல்கள் வந்து திரும்ப 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 பல பேர் இந்த சிறுதானியங்களை வந்து நம்மாழ்வார் ஐயாவும் நானும் பல முறை பேசியிருப்போம். நான் சொல்வது 25 வருஷம் முன்னாடி அவங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கும்போது, எங்களுக்கு வந்து சிறுதானியத்தை நான் முன்னிறுத்தியதற்கான முதன்மை காரணம் வந்து அது லோ கிளைசிமிக்கு, இல்லைன்னா ஹை ஃபைபர், இல்லைன்னா டயபெட்டிக்கு நல்லது, இரும்பு சத்து கம்பில் அதிகங்கிறதெல்லாம் ரெண்டாவது. முதலில் நான் சிறுதானியத்தை நம்மாழ்வார் ஐயாவிடம் கற்றுக்கொண்டது என்னென்னா, 1 கிலோ அரிசியை பயிராக்க வேண்டும் என்றால் 2500 லிட்டர் தண்ணி வேணும். 1 கிலோ சிறுதானியத்தை பயிராக்கணும்னா 1 லிட்டர் தண்ணி போதும். அப்போ நீருக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே சிறுதானியம் இன்றைக்கு கொஞ்சம் மாறிடுச்சு. அன்றைக்கு பை டிஃபால்ட் ஆர்கானிக், அதுக்கு எந்த உரமும் கிடையாது, எந்த பூச்சிகளும். இன்றைக்கும் 90% அப்படி தான். சில பேர் பயன்படுத்துவதாக கேள்வியுறுகிறேன். ஆனால் பை டிஃபால்ட் ஆர்கானிக். ஸோ பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழுவுக்கோ பாக்டீரியாவுக்கோ நுண்ணுயிருக்கோ எந்த சேதமும் செய்யாத ஒரு பயிர். அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணீர் சிக்கல் இல்லை. அதுக்கெல்லாம் தாண்டி கோபால்ங்கிற ஒரு அறிஞர், அவர் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனுடைய டைரக்டராக இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை தற்செயலாக படிக்க நேர்ந்தது. 35 ரூபா அந்த புக்கு. இன்றைக்கும் இருக்குது. அது வந்து தெய்வம் மாதிரி அந்த புத்தகம். NIN பப்ளிகேஷன். இப்போ அது ஃப்ரீயாகவே கிடைக்குது, PDF போட்டிருக்காங்க. அதில் தான் வந்து அந்த கோபால்ங்கிற டாக்டர் எழுதியிருக்கிற புத்தகத்தில் முழுக்க இந்தியன் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ்ன்னு அந்த புத்தகம். அவ்வளவு சிறுதானியங்களினுடைய புரதச்சத்து என்ன, ஃபைபர் என்ன, அது என்னென்னு அவர் எழுதிக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் போயிட்டோம். அரிசி வந்ததுலேருந்து இது போயிடுச்சு. அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் தான் திரும்ப திரும்ப இவ்வளவு நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு எடுத்ததுக்கப்புறம், அடிப்படையில் தண்ணீருக்கான சிக்கல் வரக்கூடாது, அது வந்து இயற்கையில் விளைவிக்கக்கூடிய விஷயம், இத்தனை மருத்துவ குணங்களை உடையதுன்னு பேச ஆரம்பித்தோம். இது பட்டாம்பூச்சிக்கு நல்லது, மண்புழுவுக்கு நல்லது, பாக்டீரியாவுக்கு நல்லதுன்னு சொன்னப்பெல்லாம் மக்கள் பெருசாக பார்க்கல. சர்க்கரை வியாதி வராது, புற்றுநோய் வராது, நீ குண்டாக மாட்ட அப்படின்னு சொன்னவொடனே அப்படி எட்டி பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ இப்படித்தாண்டா பேசணும், இனிமேல் வந்து மருத்துவத்திலிருந்து இயற்கைக்கு வருவோம் அப்படின்னு இதை நம்மாழ்வார் ஐயாவும் நானும் பேசியிருக்கிறோம் அறையில். நீ இப்படியே பேசு அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் பேச ஆரம்பித்தது. இன்றைக்கு நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழுவில் இருக்கிற புள்ளி விவரங்களை பார்க்கிறேன். மில்லியன் டன்னில் சிறுதானியங்கள் பயன்படுது நினைக்கும் போது மனசுக்கு சின்னதாக மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கேயோ ஒரு மண்புழு ஊறிக்கொண்டிருக்கும் போது மகிழ்ச்சியோடு நடந்து கொண்டிருக்கும், எங்கேயோ சில பாக்டீரியாக்கள் சிறப்பாக இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, இப்படியான நூல்களை நாம் கொண்டாட வேண்டும். நம் பரிசு பொருளாக பிறருக்கு கொடுக்கணும். அதை வாசிக்க சொல்ல வேண்டும். சிறு சிறு வாசகர் வட்டங்களில் இதில் இருக்கக்கூடிய சில குட்டி குட்டி கூறுகளை பொறுத்து அந்த சாதம் பிரசாதம் சோறு பற்றி பெரிய விவாத கூட்டம் நடத்தலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகை 27 வகையான உணவருந்துதலை பற்றி ஒவ்வொருத்தரிடம் படலாம். இதை எப்படி சாப்பிடணும், தேனை எப்படி சாப்பிட முடியும், நக்கித்தான் சாப்பிட முடியும். அப்போ ஒவ்வொன்றுக்கு பின்னாடி வந்து ஒரு அதுக்குள்ளே ஒரு அழகியல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கவிதை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சின்ன புதினம் இருக்கிறது. அதை பார்க்க முடியும். அந்த நூலில் ஒரு விஷயம் அப்படி இருக்குது. அப்படியான ஒரு விஷயங்களை நாம் எல்லாம் ஒரு பேசுவதற்கு லீலா அவர்கள் வந்து ஒரு அரசு பணியில் இருந்து அவர்கள் எழுதி எனக்கு முதல்ல அந்த குறுஞ்செய்தியை அனுப்புனதுக்கப்புறம் அவங்க யார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக நான் வந்து சும்மா கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் வந்து அவங்க வந்து மறைநீர் என்கிற புத்தகத்தை எழுதிய விஷயம் எனக்கு அப்போ தெரியும். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை தேடி அவங்க அதை பற்றி எழுதியிருக்காங்க. ஏன்னா விர்ச்சுவல் வாட்டர் வந்து முக்கியமான பொலிட்டிக்கல் பாயிண்ட். அதை பற்றி அவர்கள் இவ்வளோ விரிவாக எழுதியிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர்களே ஒரு முக்கியமான பொறியாளர், அந்த நீர்வள துறையிலேயே வேலை செய்து கொண்டிருப்பவர் என்று. அரசின் அப்படியான துறையில் இருந்து கொண்டு இப்படியான ஒரு விஷயங்களை சொல்வது என்பது இதுதான் அறம். இதுதான் தன் இருக்கக்கூடிய இடத்தில் தான் சார்ந்திருக்கிற விஷயத்திலிருந்து உலகிற்கு பல நல்ல விஷயங்களை கொடுப்பது. சோறு மிகச்சிறந்த ஒரு படையல். அனைவரும் புசித்து ரசித்து நாம் சாப்பிட்டு மகிழ்வோம், அனைவருக்கும் பரிமாறுவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.